அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் முதல்ல நமக்கு தேவை வருமானம். ஸோ வருமானங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது வருமானம் இருக்குது, செலவுகளும் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ இந்த மாதத்தில் நாம் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா இந்த வாரம் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. ஆக இந்த மாதத்தில் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்க முடியாது. இன்னொரு பக்கம் குரு அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. பட் பரவாயில்லைங்கிறதுக்காக நீங்கள் அசால்ட்டாக இருக்காதீங்க. உங்கள் ஜாபில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதே சமயத்தில் உங்களுடைய சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த மாதம் இல்லை. அதனால் நீங்கள் யாரையும் பெருசாக நம்பி இல்லாமல் நீங்களே சொந்தமாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா பரவாயில்ல. பட் பிஸ்னஸில் வருமானங்கள் இருக்குது, அதே சமயத்தில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லோன் கொடுக்காம பிஸ்னஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் அடக்கி வாசிங்க இந்த மாதத்தில். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கு. ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னாலே அது கார்த்திகையும் மார்கழியும் கலந்த மாதம். அப்படி பார்க்குற போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. குறிப்பாக இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் உங்கள் குடும்பத்தில் தள்ளி போயிருந்தால் நடப்பதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது அரசியலில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இந்த மாதத்தில் நம்ம வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.